தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மாணவியை மது குடிக்க அழைத்த பேராசிரியர்கள் கைது. மாணவியை மது குடிக்க அழைத்த பேராசிரியர்கள் கைது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி. பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி இது கத்தோலிக்க திருச்சபையால் நடத்தப்படுகின்ற கல்லூரி. மிகவும் புகழ்பெற்ற கல்லூரியாகும். இந்த கல்லூரியில் படிக்கின்ற ஒரு மாணவியை மது குடிப்பதற்காக 2 பேராசிரியர்கள் அழைத்ததனால் சர்ச்சை ஏற்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி சமூகவியல் துறை பேராசிரியர்களான தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை சேர்ந்த ஜபஸ்டின் மற்றும் தூத்துக்குடியை சார்ந்த பால்ராஜ் இருவரும் தூத்துக்குடியில் ஒரு மதுபான கூடத்தில் மது அருந்தி கொண்டிருந்தனர். நள்ளிரவில் ஒரு மாணவிக்கு அலைபேசியில் அழைத்து ஜபஸ்டின் ஆபாசமாக பேசி கொண்டிருந்தார். உடனடியாக பால்ராஜ் அந்த அலைபேசியை வாங்கி தங்களுடன் மது குடிக்க வருமாறு அந்த மாணவிக்கு அழைப்பு விடுத்தார். அந்த மாணவி அதிர்ச்சியடைந்து தன்னுடைய பெற்றோர்களிடம் கூறினார். பெற்றோர்கள் கல்லூரியில் முறையிட்டனர். கல்லூரி தரப்பினர் சமரசம் செய்து அனுப்பி வைத்து விட்டார்கள். இந்த பிரச்சனை பற்றி கேள்விப்பட்ட இந்து முன்னணியினர் காவல்துறையில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் காவல்துறை விசாரித்தது உண்மை என்று தெரிய வந்தது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை சார்ந்த ஜபஸ்டின் என்ற தூய சவேரியார் கல்லூரி பேராசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். மற்றொரு பேராசிரியர் பால்ராஜ் தலைமறைவாகிவிட்டார். சமீப காலமாக பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், இளம்பெண்கள் தமிழகத்தில் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டு வருகிறார்கள். ஒரு கல்லூரி பேராசிரியரே தன்னுடைய மாணவியை மது குடிக்க அழைத்த கீழ்த்தரமான ஒரு செயல் பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியில் நடைபெற்றது மிகவும் வருந்தத்தக்க செயலாகும்.